என்னங்க அத்தை? ஏண்டி என்னடி பண்ணிட்டு இருக்க? குடத்துல தண்ணிலாம் நிரப்பி வைக்க சொன்னல. அத்தை, நலங்குக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சா அத்தை. சரிடி, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த குடத்துல எல்லாம் தண்ணி புடிச்சு வை. சரிங்க அத்தை. ஏன் சம்மந்தி, என் பொண்ணு தான் காலையில இருந்து அம்புட்டு வேலை செஞ்சுட்டு கிடக்குறா. உங்களால இந்த குடத்துல கூட தண்ணி புடிச்சு வைக்க முடியாதா? சம்மந்தி, கொஞ்சம் அப்படி தள்ளுங்க. வீட்டுல 1008 வேலை கிடக்கு. ஒரு வேலையும் பாக்குறதுக்கு வழி இல்ல. இதுல கல்யாணத்துக்கு ஒத்தாசையா இருக்கேன்னு 10 நாளைக்கு முன்னாடி வந்துட்டீங்க. நல்லா பேசுவீங்க சம்மந்தி. என் மவளை கட்டி கொடுத்து அவ செய்யற வேலை எல்லாம் பத்தாதுன்னு நான் வேற உங்களுக்கு வேலை செய்யறேன். ஆனா உனா இதையே சொல்லுங்க சம்மந்தி. ஒரு கல்யாண வீட்டுல 1008 வேலை இருக்குமே, கூட மாட ஒத்தாசையா இருப்போன்னு கிடையாது. ஒத்தாசையா ஒரு வேலை செய்யலனாலும் பரவாயில்ல, அந்த பாம்பை எடுத்துக்கிட்டு போயிட்டு உங்க ரூம்ல பூட்டிக்கிட்டு இருங்க. சரி, அந்த குடத்தை கொடுங்க சம்மந்தி, நானே தண்ணி பிடிச்சி வைக்கிறேன். சம்மந்தி, நீங்க முதல்ல தள்ளி போங்க. நீ தண்ணி பிடிக்க வேணா, ஒண்ணு பிடிக்க வேணாம். அந்த பாம்பை எடுத்துக்கிட்டு கிட்ட வராதீங்க. முதல்ல அந்த பாம்பை எட்டே எடுத்துட்டு போங்க. ஒன்னெல்லாம் இப்படி தாண்டி பண்ணணும். கிழவி எங்க இருந்தோ வந்து என் உயிரை வாங்குது. ஏற்பாடெல்லாம் நல்லா தாண்டி இருக்கு. பரவாயில்லையாடி, உங்க மாமியாரு நலங்கு ஃபங்க்ஷனே இம்புட்டு ஆடம்பரமா பண்ணுது. எல்லாம் பணக்கார மருமவ வர போறானுதான் பாத்துடி. ஏற்கனவே இந்த வீட்டுல நீ வேலைக்காரி கணக்காதான் இருக்க. இன்னும் அந்த வள்ளி வேற மருமவள வந்தா வாங்கதி அதோ கதிதான். மா, அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாதுமா. வள்ளி ரொம்ப நல்ல பொண்ணுதான். ஆமாண்டி, பாக்கும்போது நல்ல பொண்ணு மாதிரிதான் இருக்கா. சரிடி, நேரம் ஆகுது. சொந்தக்காரங்கெல்லாம் வந்துட்டாங்க. போயிட்டு வள்ளியும் உங்க மாமியாரையும் கூட்டிட்டு வா. நலங்கு வச்சு தலைக்கு ஊத்தணும். சரிம்மா, இதை போய் கூட்டிட்டு வரேன். பூமாரி நல்லா இருக்காடி? நல்லா தாண்டி இருக்கு. அப்படியே தேவதை மாதிரி இருக்க. வள்ளி, ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேன்க்கா. இந்த புடவை உனக்கு சூப்பரா இருக்கு வள்ளி. தேங்க்யூக்கா. சரி வா வள்ளி, சொந்தக்காரங்கெல்லாம் வந்து உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. நலங்குக்கு வேற நேரம் ஆச்சுல்ல. சரிங்கக்கா, போலாம் வாங்க. மூலி, நல்ல மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை தான் பிடிச்சிருக்க. எல்லாம் என் அண்ணன் பொண்ணுதான்க்கா. சம்மந்தி, நலங்கு வைக்க ஆரம்பிக்கலாம். நேரம் ஆகுது. உங்க ஊர் கதையெல்லாம் அப்புறம் விடுங்க. அடியே சாந்தி, வாடி, வந்து நலங்கு வைக்க ஆரம்பி. ஐயோ அத்தை, நானா? நீ தாண்டி, வேற யாரு? நீ தானே இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. வா, நீயே வந்து முதல்ல நலங்கு வை. நானா? குழந்தை குட்டிங்களோட 100 வருஷத்துக்கு சந்தோஷமா வாழணும் வள்ளி. அடுத்தடுத்து எல்லாரும் நலங்கு வைங்க. சாந்தி, போய் அந்த குடத்தெல்லாம் தூக்கிட்டு வா. பூமாரி, நீ கூட போயிட்டு வாமா. சரிங்க அத்தை. சரிங்க சமந்தி, அடுத்த சடங்கு ஆரம்பிப்போம். சாந்தி, சல்லடையில தங்கமும் பூவும் வச்சு கொண்டாமா. சரிங்க பாட்டி. சமந்தி, தண்ணி எடுத்து ஊத்துங்க. வள்ளி, போய் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு ட்ரெஸ் மாத்திக்கிட்டு வாமா, சாமி கும்பிடணும். சரிங்கம்மா. வள்ளி, வா போவோம். பூமாரி, இருந்தாலும் நம்ம நாகலோகத்துல பண்ற சடங்கெல்லாம் விடவும் இந்த மனுஷங்க பண்ற சடங்கு ரொம்ப அழகா இருக்குல்ல? இருக்குண்டி, இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். பொறாமப்படாத பூமாரி. யாருக்குடி? யாருக்கு? எனக்கு அப்புறம உனக்குதான். உனக்கு வேணும்னா இங்கேயே ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கடி. உனக்கும் இந்த மாதிரி சடங்கெல்லாம் செய்வாங்க. எப்பா சாமி, ஆளை விடுமா. இப்ப படுற பாடே போதும். இதுவே அல்லு கையிலுது. எனக்கு என்னமோ பயமா இருக்குடி. ஏதோ கெட்டது நடக்க போற மாதிரியே இருக்கு. எதுக்கும் பயப்படாத பூமாரி, எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். மனசுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி இருக்குடி. பூமாரி, நாகவல்லி. அம்மா, சித்தி. பூமாரி, நாகவல்லி, இனிமேதான் நீங்க 2 பேரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்னம்மா சொல்ற? பூமாரி, இனிமேதான் உங்களுக்கு நிறைய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப கவனமா இருங்க. சித்தி, என்ன சித்தி சொல்றீங்க? நீ எதுக்கும் கவலைப்படாத வள்ளி. உனக்கு துணையா அந்த சிவபெருமான் இருக்காரு. அவர் இருக்க வரைக்கும் உனக்கு எந்த கெட்டதும் நடக்காது. ஆனா அம்மா, நீங்க ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு சொன்னீங்களே, என் மனசுக்கும் அப்படிதாம்மா இருக்கு. அதை நினைச்சு கவலைப்படாத பூமாரி. கூடிய சீக்கிரமே உங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. நல்ல செய்தியா? என்ன சித்தி சொல்றீங்க?
சரியான நேரம் வரும்போது உங்களுக்கே தெரியும் வள்ளி. சித்தி, என்னடி பூமாரி சொல்றாங்க சித்தி? எனக்கும் ஒன்னும் புரியலடி. வள்ளி, ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேன் சித்தி. என்ன வள்ளி சொல்ற, சித்தியா? ஐயோ, அக்கா. அது அக்கான்னு சொல்றதுக்கு சித்தின்னு சொல்லிட்டேன். அக்காவுக்கு சித்தின்னு சொல்லிட்டியா? ரெண்டுத்துக்கும் சிங்கே இல்லையே. என்னமோ, சரி வா, சாமி கும்பிட கூப்பிடுறாங்க. சரி வாங்கக்கா போவோம். சாமியை நல்லா கும்பிட்டுக்க வள்ளி. ஏன் அத்தை, கார்த்திக் தம்பி நலங்கு வச்சுக்கதான் சம்மதிக்கல, சாமி கும்பிடவாது வந்திருக்கலாம்ல. ஏண்டி, அவன் தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்ல, நாளைக்கு வந்து தாலி கட்டுவான். கொஞ்சம் கொஞ்சமா தானடி மனசு மாறும். ஆமா அத்தை, அதுவும் சரிதான். வள்ளி, கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணும்னு சாமியை வேண்டிக்க வள்ளி. விநாயக பெருமானே, எனக்கும் கார்த்திக் அத்தானுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். மா, டேய் என்னடா? மா கொஞ்சம் இங்க வாயேன். டேய் இருடா வரேன். மா கொஞ்சம் அவசரமா, சீக்கிரம் வா. டேய் தோர, இப்ப எதுக்குடா என்ன இங்க அவசர அவசரமா ஈத்துக்கிட்டு வந்த? மா, குருஜி ஊர்ல இருந்து வந்துட்டாராமா. டேய் என்னடா சொல்ற, குருஜி வந்துட்டாரா? ஆமாமா, அத சொல்லதான் உன்னை கூப்பிட்டேன். டேய் தோர, அப்ப வாடா, ஒரு 8 குருஜியை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். நம்ம வர குருஜி கிட்ட கேட்காமலே இந்த கார்த்திக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டோம். எதுக்கும் அவர்கிட்ட ஒரு தடவை கேட்டுக்குவோம்டா. அதுக்கு தான் உங்களை அவசர அவசரமா கூப்பிட்டேன். சரி வாங்க போவோம். குருஜி, எப்படி இருக்கீங்க குருஜி? நான் நல்லா தான் இருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? குருஜி, அந்த கார்த்திக்கு கல்யாண ஏற்பாடா? ஆமா குருஜி, அந்த 2 பொண்ணுங்களும் ரொம்ப பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க. காரு, பங்களா, நகை நட்டுன்னு ஏகப்பட்ட சொத்து இருக்கு. அதான் குருஜி, நாகமணி நம்ம கைக்கு வரணும்னா நம்ம நிறைய பூஜை பண்ண வேண்டியது இருக்குல்ல, அதுக்கெல்லாம் நிறைய பணம் தேவைப்படும்னு தான் இந்த கல்யாண ஏற்பாடே பண்றேன் குருஜி. ஓஹோ. என்ன குருஜி, ஏதாவது பிரச்சனையா? நான் வேற உங்களை கேட்காமலே எல்லா முடிவும் பண்ணிட்டேன். நீங்க வேற அந்த நேரத்துல ஊர்ல இல்லையா? கல்யாணம் பண்றத பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா திடீர்னு அந்த 2 பொண்ணுங்க எங்க இருந்து வந்தாங்க? அதுவும் இவ்வளவு பெரிய பணக்காரிங்களா இருக்காங்க. ஆனா கார்த்திகா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறதுக்கான காரணம் என்ன? என்ன குருஜி, என்னென்னமோ கேக்குறீங்க? எல்லாம் விசாரிக்க வேணாமா? ஒருவேளை அந்த 2 பொண்ணுங்களும் நாகினிங்களா இருந்தா என்ன பண்ணுவ? குருஜி, என்ன குருஜி சொல்றீங்க? நாகனீங்களா? உறுதியா சொல்ல முடியாது. ஒருவேளை நாகினிங்களா கூட இருக்கலாம்ல. என்ன குருஜி, என்னென்னமோ சொல்றீங்க? எதுவா வேணாலும் இருக்கட்டும், நடக்கிறது எல்லாம் நடந்துகிட்டே இருக்கட்டும். நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த 2 பொண்ணுங்களையும் பார்க்கணும். ஒருவேளை அவங்க நாகினிங்களா இருந்தா அவங்கள நான் கண்டுபிடிச்சிடுவேன். சரிங்க குருஜி, நாளைக்கு காலையில தான் குருஜி கல்யாணம் நடக்க போகுது. நீங்க அதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்து அந்த 2 பொண்ணுங்களையும் பாருங்க. ஒருவேளை அவளுங்க நாகினிங்களா இருந்தா அந்த 2 பேரையும் அங்கவே கொன்னுடலாம். சரி மூலி அலங்காரி, நீ இப்போ கிளம்பு. சரியான நேரத்துக்கு நான் உன் வீட்டுக்கு வந்து நிப்பேன். சரிங்க குருஜி, அப்ப நாங்க 2 பேரும் போயிட்டு வரோம். மா, என்னம்மா குருஜி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு, எனக்கு வேற பயமா இருக்குமா. டேய், அதான் குருஜி இருக்கார்ல, அவரே வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் உனக்கு என்னடா பயம்? அவளுங்க மட்டும் பாம்பா இருந்தா 2 பேரையும் அங்கேயே கொண்டு போட்டுற வேண்டியதுதான். இந்த மூலி இளங்காரி நாகலோகத்துக்கே போயிட்டு நாகராஜா நாகராணியவே கொண்டுட்டு வந்தவ. இதுங்கெல்லாம் என்னத்துக்கு? அப்புறம் எதுக்குமா வீட்டுல அந்த மலைப்பாம்பை பார்த்து மட்டும் அப்படி பயப்படுற? டேய் கிறுக்கு பயலே, இந்த பாம்புங்க எல்லாம் மந்திர சக்தி வச்சு நம்ம கட்டுப்படுத்திட முடியும். அது ஒரு சாதாரண பாம்பு. இதை பார்க்கும் போதே சங்குஜமா இருக்குல்ல, அதான். நல்லா தூங்குங்க அத்தா. இன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம 2 பேரும் தனித்தனியா இருக்க போறோம். நாளைக்கு பொழுது விடிஞ்சதும் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம். அதுக்கப்புறம் நம்ம புருஷன் பொண்டாட்டியா இந்த ரூம்ல தான் இருக்க போறோம். நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தா. 24 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு நாகலோகத்துல கல்யாணம் ஆச்சு. இப்போ மறு ஜென்மத்திலயும் நமக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஆனா உங்களுக்கு தான் எதுவுமே ஞாபகம் இல்லை அத்தா. கூடிய சீக்கிரமே உங்களுக்கும் எல்லாம் ஞாபகம் வரணும். டேய் கார்த்தி, இன்னைக்கு குருஜி வீட்டுக்கு வந்ததும் அவர் என்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போய் ஒரு பூஜையை போடணும்டா. ஆமாமா, குருஜி வந்து பூஜை பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. குருஜி, இதுதான் குருஜி எங்க அண்ணன் பொண்ணு கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்க போறா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க குருஜி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாகவல்லி சீரீஸ்க்கு சப்போர்ட் பண்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் எபிசோட்ல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. நாகவல்லிக்கும் பூமாரிக்கும் நல்லது நடக்க போகுதுன்னு நாகவல்லியோட சித்தி சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னு கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். முல்லை வேந்தன் இந்துமதி அவங்களோட நேம் சொல்ல சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இனிமே இந்த மாதிரி கொஷின் செக்ஷனுக்கு கரெக்டா ஆன்சர் சொல்றவங்களோட நேம் மட்டும்தான் நான் வீடியோல சொல்லுவேன். நாகவல்லிக்கு நடக்க போற நல்லது என்னன்னு கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.